இந்த வேளையிலும் ஆலோசனை பகுதியாக லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். ஏன் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்? அப்பப்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. எப்போதும் ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, விழித்திருங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். இதை சொல்லுகிறவர் கர்த்தராகிய இயேசு. இந்த உலகத்துல இருந்த நாட்கள் அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா இதை நம்ம விட்டு விடுகிறோம். எதை விட்டு விடுகிறோம்? விழித்திருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை விட்டு விடுகிறோம். விழித்திருங்கள் என்று சொன்னா இதற்கு அடுத்த வார்த்தை என்னன்னா, கவனமா இருங்க. கவனமா இருங்க. ஜெபிக்கிறீங்க, கவனமா இருங்க, விழிப்பா இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நான் ஜெபம் பண்ணிட்டேன் என்று இருக்காதீங்க. ஏன்னா ஜெபம் பண்ணினாலும் நம்மை எப்போதும் விழச் செய்யும்படியாய், தேவ அன்பை விட்டு விழச் செய்யும்படியாய், வசனத்தை விட்டு பின்வாங்க செய்யும்படியாய் நமக்கு எதிராளியாய சாத்தானானவன் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறபடியினால அவனுடைய வலையில நீங்களும் நானும் அவன் அகப்படாமல் இருக்கும்படியாய், சாத்தான் நம்மை விழுங்கி போடாமல் இருக்கும்படியாய் நீங்கள் நான் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் எப்படி ஜெபிக்கணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் விழித்திருந்தாங்க. ஆமென். கொர்நேலியுவை பற்றி படிச்சு, அவர் எப்படிப்பட்டவரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஆமென் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். ஆமென். இந்த பூமியில இருக்கும் போதே எப்பொழுதும் ஜெபம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ணினார். ஆமென். 1 தெசலோனிக்கே 5 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது. இடைவிடாமல் என்று சொன்னாலும் எப்பொழுதும் என்று சொன்னாலும் அதுல கண்டினியூவா ஜெபிக்கிறது தான். ஆமென். இடைவிடாதபடி எப்பொழுதும் எப்பொழுதும் எப்படி ஜெபிக்க முடியும்? நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணினா எப்படி நான் வேலைக்கு போக, பிள்ளைகள் சொல்லலாம், நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும், வீட்டுல நான் எப்படி சமையல் செய்ய முடியும், எல்லா வேலையை நான் எப்படி செய்ய முடியும் என்று நீங்க நினைக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, அதெல்லாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணலாமே. வழியிலையும் ஜெபம் பண்ணலாம், டிராவல் பண்ணும்போது ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. தூங்கும் போது மாத்திரம்தான். அதுவும் கூட இருதயம் எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிற விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி நம்முடைய இதயம் எப்போதும் விழிப்பா இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். எந்த நடுராத்திரியில எழும்பினாலும் நம்முடைய உதட்டுல எதான் வரணும்? ஸ்தோத்திரம் வரணும். அப்படி இருந்தா உங்களுடைய இதயம் எப்படி இருக்கிறது? விழிப்பா இருக்கிறது. அதுதான் அர்த்தம். அப்ப எப்பொழுதும் உங்க இதயம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, உங்க இதயத்துல அந்த துதி ஸ்தோத்திரம் இருக்கிறபடியினால எழும்பின உடனே ஸ்தோத்திரம் தான் உதட்டுல வருகிறது, மனதில் அதுதான் வருகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. டிராவல் பண்ணும்போது ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக. அவரை நினைப்பது என்று சொன்னா நினைச்சு அவரை ஸ்தோத்தரிப்பதுதான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். வீட்டுல வேலை செய்யும் போது ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம், பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்க வாகனத்தை டிரைவ் பண்ணும் போது நீங்க என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம், துதிக்கலாம். அதற்காக ஒரு நேரத்தை வேறு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக எப்போதும் அப்படி அல்ல, வீட்டிலேயே நம்மால முடிந்த அளவுக்கு தனி ஜெபம் பண்ண வேண்டாமே. குழுவா இருக்கலாம், குடும்ப ஜெபம் பண்ணலாம், எல்லாம் இருந்தாலும் தனி ஜெபம் வேணாமே. நம்முடைய வாழ்க்கையில தனி ஜெபம் வேணும், குடும்ப ஜெபம் வேணும். சபையில நம்ம கூடி ஆராதிக்கிறோம், பல ஜெபங்கள் இருக்கிறது. ஆனா எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஏன்னு சொன்னா இனி அழிவு வரப்போகிறது, இனி நல்ல நாட்கள் வரப்போகிறது இல்ல, இனி துக்க நாட்களும் வேதனை நாட்களும் தான் இந்த உலகத்து வரப்போகிறது. அதுல நீங்க சிக்கி கொள்ளாம இருக்க, அதுல நீங்க மாட்டிக்கொள்ளாம இருக்க, நீங்க இப்பொழுதே என்ன செய்யுங்க? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொலோசியர் 4 அதிகாரம் 2வது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலே விழித்திருங்கள். அங்க முடிவை பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே. ஸ்தோத்திரமே அது ஜெபம் தான் தேவ பிள்ளைகளே. ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே எப்படி இருங்க?
விழித்திருங்க, விழிப்பாருங்க, விழிப்பாருங்க. எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பண்ணினாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும், விழிப்பு இல்லாவிட்டால், கவனம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, நன்மையை கண்டுகொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. விழிப்பாருங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆனா முடிவில் விழிப்பாருங்க. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணிட்டேன்னு இருக்காதீங்க அசால்ட்டா. நான் பிரேயர் பண்ணிட்டேன், 1 hour பிரேயர் பண்ணிட்டேன், வீட்டுல பிரேயர் பண்ணிட்டேன், ஃபேமிலியா நாங்க பிரேயர் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே தான். ஆனா வேதம் சொல்லு, விழிப்பா இருக்கிறீங்களா? குடும்பத்துல விழிப்பா இருக்கிறீங்களா? தன்னுடைய வாழ்க்கையில விழிப்பா இருக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இந்த ஜெபத்தினால வருகிற நன்மைகளை, வருகிற ஆசீர்வாதங்களை சத்துரு பறித்து கொள்ளாதபடி இருக்கும்படியா நீங்கள் நானும் விழித்திருக்க வேண்டுமா? விழித்திராவிட்டால் ஜெபிக்கும் போது நன்மைகள் நம்மை தேடி வரும், ஆசீர்வாதங்கள் வரும், விடுதலைகள் வரும். ஆனா வருகிற நன்மையை நம்ம அநேக நேரத்துல பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா விழிப்பில்லை. நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் நன்மை தருவார், ஆசீர்வதிப்பார், என்னுடைய வாழ்க்கையில இனி நன்மை வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனா நன்மை வருகிறது, விழிப்பு இல்லாதபடியினால அந்த நன்மை நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. அல்லேலூயா. அவ்வளவு கவனமா வசனம் வாசிச்சோம், பிரேயர் பண்ணினோம். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார், சில ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அதை பெற்று கொள்ளணும்னா விழிப்பாருங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறோம், நான் நினைப்பேன் இடைவிடாமல் ஜெபந்தான், எப்பொழுதும் ஜெபந்தான், தனி ஜெபந்தான், குழு ஜெபந்தான், சபையில ஜெபந்தான், எப்போதும் ஜெபம். ஆனா இந்த விழிப்பு நம்ம வாழ்க்கையில அடிக்கடி இல்லாமல் இருக்கிறபடியினால ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிறவர் கர்த்தர், ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில இருந்து பலன் வருகிறது, நன்மையும் வருகிறது. ஆனா நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்ன செய்து தட்டி போகுது. ஏன்னா விழிப்பு இல்லாததுனால. விழிப்புனா கவனம் இல்லாததுனால. நம்ம ஜெபித்திருக்கிறோம், இந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் பலன் தருவார், பதில் தருவார், நன்மை நிச்சயமா பெற்றுக்கொள்வோம் என்ற எதிர்பார்ப்பு எப்போது இருப்பது மாத்திரமல்ல, இதுல கவனமா இருக்கணும். எப்பொழுது தருவார், எந்த வேளையில தந்தாலும் கவனமா இருந்தா அதை நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு நழுவி போய்விடும். அதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, அது நம்மை விட்டு நழுவி போகாம இருக்க, சத்துரு அதுல கை வைக்காம இருக்க, சத்துரு அதை பறித்து கொள்ளாமல் இருக்க விழித்திருங்க, விழித்திருங்க. நீங்க உங்களை பாருங்க, நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், அப்படிதான் நல்லா ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனா விழிப்பு இருக்கிறதா? நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், இந்த ஜெபத்துக்கு நன்மை வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனா அது கடைசி வரைக்கும், அது பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம விழிப்பா இருக்கிறோமா? அதைத்தான் கர்த்தர் இங்க கற்று தருகிறார். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இங்கேயும் சொல்லுகிறார் ஸ்தோத்திரத்துடனே கூட விழித்து, இயேசுவும் சொல்லுகிறார் விழித்திருங்கள் என்று. இங்க கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அவரும் சொல்லுகிறார் விழித்திருங்கள் என்று. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் ஆமென், ஏனெனில் அடுத்தது வருது. ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, ஏன் விழிப்பா இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏனெனில் ஆமே. அப்ப நமக்கு யார் உண்டு? ஒரு எதிராளி உண்டு. நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளவே கூடாது, நாம நல்லாகவே கூடாது. அதற்கே கண்ணும் கருத்தும் நம்மை விட அவன் விழிப்பா இருக்கிறான். நம்ம விழிப்பா இல்ல, நம்முடைய எதிராளி எப்படி இருக்கிறான்? விழிப்பா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த ரகசியம் நேற்றைக்கு அது கொஞ்சம் ஆணித்தரமா ஆழமா வெளிப்பட்டது. ஆமென். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்படிப்பட்ட சிங்கம் போல இருக்கிறான்? ஆமென். கர்ச்சிக்கிற சிங்கம் போல். சிங்கம் அல்ல, அவன் சிங்கம் அல்ல. எதை போல இருக்கிறான்? சிங்கத்தை போல இருக்கிறான். சிங்கத்தை போல எப்படி என்ன செய்வானா? எவனை விழுங்கலாமோ என்று எங்க விழுங்கலாம், எவனுக்கு நன்மை விழுங்கலாம். அல்லேலூயா. எவனுக்கு நன்மை விழுங்கலாம், எவனுக்கு ஆசீர்வாதத்தை விழுங்கலாம். அவனுக்கு பல்லே இல்ல தெய்வ பிள்ளையே, பல்லே இல்ல. அவனுக்கு பல்லுண்டுனா கூட கொஞ்சம் நேரம் அவன் கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இழுத்துடலாம். ஆனா அவன் என்ன செய்யறான்?
அப்படியே விழுங்கிருதான். வேதம் சொல்லுகிறது அவன் விழுங்குகிறவன் தேவ பிள்ளை, அவன் விழுங்கிருவான். ஏன்னா வேதமே சொல்லுகிறது, ஏனெனில் அவன் உங்கள் எதிராளி. உங்க எதிராளி எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம புரியாம எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளே, எத்தனையோ நன்மைகளை இழந்து நிற்கிறோம். அல்ல சிலர் சொல்லுவாங்க, கை கெட்டுனது என்ன ஆகல, வாய் கெட்டல. கை கெட்டினது வாய் கெட்டல, கை கெட்டுச்சு. வாய்க்க பக்கத்துல கொண்டு போலான்னா அவன் அப்படியே விழுங்கிட்டான். ஏன்னா எதிராளியாய சாத்தானானவன், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் அல்ல சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இதெல்லாம் படிச்சிருக்கு, எல்லாம் தான் ஓகே தான். ஆனா நேற்றை தேவ சமூகத்துல இதை தியானித்து கொண்டு விழித்திருங்களை மறுபடி ஆண்டவர் ஆணித்தரமா அதை அப்படியே பேசிட்டே இருந்தாரு. அதுல நானு சரண்ட பனி போல ஆயிட்டேன். அவன் பொடிஞ்ச ஒரு மண் தூளை போல. அப்படியானா அவன் எப்போதுமே இருக்கிறான். இப்ப விழுங்கிட்டான், இனி இதோட முடிச்சிட்டான். அப்படி அல்ல, அடுத்ததான் அவனுங்க வேலையே விழுங்கணும். எதை விழுங்கணும்? நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய நன்மையை எல்லாம் விழுங்கணும். ஏன்னா நம்முடைய எதிராளி நம்ம நல்லாகிறத அவன் விரும்பவே மாட்டான். நம்ம எதிராளி எவனாவது நம்ம நல்லாக நினைப்பானா? இல்ல. நீ நல்லாகவே, ஒரு பிள்ளை நல்லா படிச்சுட்டா உன்னை எதிராளி வந்துடுறாங்க. படிக்காத வரைக்கும் எதிராளி இல்ல, படிக்க பிள்ளை கொஞ்சம் நல்ல ரேங்க் எடுத்துட்டாலே உடனே எதிராளி. கூட படிக்கிற பிள்ளையே எதிராளியா மாறிவிடும். அல்லேலூயா. எதிராளி, அந்த எதிராளி என்ன செய்யறான்? எப்படியாவது இது விழணும், இனி பாஸ் ஆக கூட. எத்தனை பிள்ளையோட படிப்புல கை வைக்கிறான் அவன், எத்தனையோ காரியங்களை கை வச்சு விழுங்குறான் தெய்வ பிள்ளைகளே. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், உங்க நன்மையை பறிக்கும்படியா இருக்கிறான், உங்க ஆசீர்வாதத்தை பறிக்கும்படியா இருக்கிறான். உங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியா. அது எப்படிப்பட்ட நன்மையை பறிக்கிறான்? பரலோக நன்மையை பறிக்கிறான். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன வருது? இறங்கி எங்க வருது? நமக்கு ஜெபித்தவங்களுக்கு இறங்கி வருது. எங்க இருந்து வருது? பரத்துல இருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி உங்க சிரசுல வருதுன்னு வச்சுக்காங்க, உங்க வீட்டுல வருதுன்னு வச்சுக்காங்க. அந்த வந்து நீங்க கையில பிடிக்க, பக்கத்துல வந்துட்டு கையில வந்து பிடிக்கிற நேரத்துல நம்ம விழிப்பில்லாட்டி இந்த எதிராளி பக்கத்திலே இருக்கிறான். இப்பவும் நம்ம செய்தியை கேட்டுட்டே இருக்கிறான், நம்ம பக்கத்துலதான் இருக்கிறான். இவளை எப்ப தூங்க வைக்கலாம், எப்ப விழிப்பு இல்லாம இருக்க செய்யலாம், நல்லா ஜெபிக்க வைக்கிறான், நல்ல துதிக்க வைக்கிறான், நல்ல பாட வைக்கிறான், நல்ல ஆராதிக்க வைக்கிறான், நல்ல அள வைக்கிறான், எல்லாமே செய்கிறான். ஆனா விழிப்பா இருப்பதுல சாத்தான் கை வைக்கிறான், நம்மை தூங்க வைக்கிறான். ஆனா அவன் விழிப்பா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் விழிப்பா இருக்கிறான். அவன் ஏன் விழிப்பா இருக்கிறான்? நம்முடைய நன்மையை பறித்து கொள்ளும்படியா, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நன்மையை பறிக்கும்படியாய், விழுங்கும்படியாய் அவன் வாய் அப்படி ஆணே வச்சுட்டு இருக்கிறான். அவன் வாயை மூடுகிறதே இல்லை தேவ பிள்ளையே. வாய சத்துரு பிசாசு மூடுகிறதே இல்ல, வாய் ஆணே வச்சிருக்கிறான். நம்ம வீட்டை பார்த்து வாய் ஆணே வச்சிருக்கிறான், நம்ம பார்த்து வாய் ஆணே வச்சிருக்கிறான், நம்ம பிள்ளைகளுக்கு பக்கத்துல வாய் ஆணே வச்சிருக்கிறான். ஐயோ, இவனுக்கு வருகிற நன்மை உடனே என்ன செய்யணும்? அப்படியே லபக்குன்னு விழுங்கிடணும். எத்தனை நன்மையை விழுங்கிட்டான் தெய்வ பிள்ளையே, எத்தனை நன்மை விழுங்கிட்டான். அவன் விழிப்பா இருக்கிறான், நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தான் வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு, நம்முடைய எதிராளி பக்கத்து வீடே கிடையாது. எல்லாரும் நல்லவங்க தான், ஆராதிக்க வந்து இருக்கிற எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா நம்மையே எதிரா மாற்றிடுவான், நம்ம சுபாவத்தையே மாற்றிடுவான், நல்ல குணத்தை எல்லாம் அவன் விழுங்கிடுவான், அவன் குணத்தை நமக்கு திணிச்சிருவான். அல்லேலூயா. அவன் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சாத்தான் தெய்வ பிள்ளையே. விழுங்கி அவன் துக்கப்படவே மாட்டான். ஐயோ நான் இப்படி விழுங்கிட்டேனே அழ வைக்க அவன் கவலையே பட மாட்டான். நம்ம அழுவோம், அவன் அந்த பக்கம் இந்த அவ்வளவு சத்தமா சிரிப்பான். சிலர் சிரிப்பாங்க பாருங்க, எப்படி சிரிப்பான்?
ஓன்னு சிரிப்பான், நம்ம அங்க ஓன்னு அழுதுட்டே இருப்போம். அவன் அங்க சிரிப்பான் சிரிப்பான். அடுத்தது அவன் சொல்லுவான், ஆமா இன்னும் நான் உன்னை தூங்க வைப்பேன், நான் விழிப்பா இருப்பேன், வாயானே வச்சிட்டு இருக்கிறான். அவன் சிங்கம் கூட, உலக பிரகாரமான சிங்கம் கூட ஒரு விலங்கு கிடைச்சுன்னா என்ன செய்யும்? அடிச்சு கொன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடும். ஆனா இந்த சாத்தான் அப்படி அல்ல, அப்படியே விழுங்கிருதான், அப்படியே விழுங்கிருதான். அல்லேலூயா. அப்ப இந்த சாத்தானுடைய பிடியில இருந்து நம்ம தப்பணும்னா நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? விழிப்புள்ளவர்களா இருக்கணும், விழிப்புள்ளவர்களா இருக்கணும். ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி பாருங்க. எந்த சமயமா, அந்த காலையோ மாலையோ இரவு மத்தியானமோ, ஆமே எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் பார்த்துக்காங்க. எல்லாமே விழித்திருங்க விழித்திருங்க விழித்திருங்கன்னு தான். மன உறுதி இருந்தாலும், நல்ல மன உறுதியா இருப்பீங்க, கண்டிப்பா அந்த பிரேயருக்கு நிச்சயமா சக்சஸ் தான். அதுல நிச்சயமா நான் ஃபெயிலியர் ஆகவே மாட்டேன், இதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று இருப்பீங்க. மன உறுதியோடு ஆவியில தான் ஜெபம் பண்ணி இருப்பீங்க, அந்நிய பாஷையில தான் ஜெபம் பண்ணி இருப்பீங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணலாம், மன உறுதியோடு ஜெபிக்கலாம். எல்லாம் இருந்தாலும் விழிப்பு இல்லாவிட்டால் நம்ம ஜெபம் பூஜ்யம் தான் தெய்வ பிள்ளையே. அவன் விழிப்பு மாத்திரமல்ல, ஜெபம் இருக்கணும், விழிப்பு இருக்கணும், மன உறுதி இருக்கணும், விழிப்பு இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், ஆவியில ஜெபிக்கணும், விழித்து இருக்கணும். ஆமென். இந்த விழிப்பு தான் ரொம்ப 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 முக்கியம். ஆமென். கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா விழிப்பு இருக்கணும், விழிப்பு எப்போதும் இருக்கணும். இரவிலும் அப்படிதான். ஆமே, அது உன்னத பாட்டுல இருக்கு. ஆமே, விழித்து கொண்டேன், என்னுடைய மணவாளன் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன், விழித்து கொண்டேன், கதவை திறந்து அவர் இல்ல. அல்லேலூயா. இங்க வெளிப்படுத்தல இருக்கும். ஆமே, அல்லேலூயா. என் கதவருகே அவர் நின்று தட்டுகிறாரு. ஆமே, அவர் தட்டுகிறார். அந்த வேளையில நம்ம விழிப்பா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். இயேசுவின் வருகையில விழிப்பா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப எல்லாவற்றிலும் விழிப்பா இருக்கணும். ஆமே. அப்ப நீங்க இந்த வசனம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் எல்லா நேரத்திலும் மன உறுதியோடு ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் செய்தாலும் விழிப்பா இருங்க. கடைசியில அதுதான் விழித்திருங்கள் என்றே முடிகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நானும் விழித்திருக்காவிட்டால் நம்முடைய ஜெபம் வேஸ்ட். விழித்திருக்காவிட்டால் நம்முடைய மன உறுதி வேஸ்ட். நம்ம விழித்திருக்காவிட்டால் நம்முடைய அபிஷேகம் வேஸ்ட். ஆமே, நம்முடைய ஆவியில ஜெபம் பண்ணுகிறது வேஸ்ட். ஏன்னா எல்லாம் ஜெபம் பண்ண எல்லாம் 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 தான், ஆனா விழிப்பா இல்லையே. நல்ல கதறி கதறி ஜெபம் பண்ணோம், கண்ணீர் விட்டோம், ஆனா விழிப்பா இல்லாத வேளையில அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற அந்த சாத்தான் விழுங்கி போடுகிறானே நன்மையை, ஆசீர்வாதத்தை விழுங்கி போடுகிறானே. இத்தனை நாள் ஜெபம் பண்ணி அவன் விழுங்கி போட்டானே. அல்லேலூயா. அப்ப எத்தனை நாள் ஜெபம் பண்ணாலும், உபவாசமே இருந்தாலும், நம்முடைய உடலையே ஒடுக்கினாலும், தண்ணீரே குடிக்காம இருந்தாலும், விழிப்பு இல்லாவிட்டால் இதனால பிரயோஜனமே இல்லை. பண்ணின 41 நாள் உபவாசமானாலும் எல்லாம் வேஸ்ட் தான். நல்ல மன உறுதியோடு ஜெபம் பண்ணி இருப்போம், 41 நாள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஆனா விழிப்பு இல்லாட்டா இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்ம எதிராளி எப்போதும் உண்டு. தெய்வ பிள்ளையே, நமக்கு தெரியுது எதிராளி உண்டு என்று தெரியுது, ஆனா அவன் எப்படி விழுங்குறான்னு தெரியல. நன்மை வருது எப்போதும் பரத்துல இருந்தா வரும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துகள்லாம் பரத்திலிருந்து உண்டாகும். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகிறது. நம்ம ஜெபிக்கும் போது அங்க ஆயத்தமாக்குகிறார், அங்க எல்லாம் ரெடி பண்ணுகிறார், அங்க எல்லாம் ஓகே பண்ணுகிறார். இப்ப ஜோதிகளின் பிதாவிடத்துல இருந்து அது வந்து கொண்டே இருக்கிறது, அது வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு நேராக வருகிறது, நமக்கு நேராக வருகிறது. வருகிற வேளையில் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? நம்முடைய எதிராளிக்கு தெரியும். அந்த வருது வருது வருது. இப்ப இந்த வேளையில, இந்த நேரத்துல இவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வருகிற அந்த நிமிடத்துல, அந்த செகண்ட்ல அவன் வந்து விழுங்கிருதான். அவன் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதோ என்னமோ. ஜெபம் வேணும் தான், அபிஷேகம் வேணும் தான், வேற என்ன வேணும்? மன உறுதி தேவைதான், விசுவாசம் தேவை, எல்லாம் இருக்கட்டுமே.
விழிப்பா இருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்வீங்க. இல்லன்னா ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம். விழிப்பா இல்லாட்டா ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம். அத ஒரு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப எல்லாவற்றிலும் முக்கியம் இதுதான். ஜெபம் முக்கியம் தான். ஜெபம் இல்லாம அங்க பரத்துல அங்க ரெடி ஆகாது நம்முடைய விண்ணப்பத்துக்கு. ஆமென். அங்க ஆயத்தப்படுத்த மாட்டார் பரலோகத்தின் தேவன். அங்க எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாரு. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் கிளியரா செய்கிறார். அதான் கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் செய்ய வேண்டிய அதினதின் காலத்துல சகலத்தை என்ன செய்கிறார்? நேர்த்தியா செய்கிறாரு. சரியா செய்கிறாரு. சீரா செய்கிறாரு. ஆனா அவரு கொடுத்துருதாரு. வாங்கி கொள்ள வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை. நீங்க வாங்கி கொள்ளுதையோ வாங்கி கொள்ளலையோ, இன்னும் இறங்கி வருது, பிடிச்சிக்க. அல்லேலூயா. இன்னும் இறங்கி வருது, பிடிச்சிக்க. அந்த தண்ணி பயங்கர சேதங்கள் வரும். அந்த வேளையில நமக்கு இங்க எல்லாம் அப்படி இல்ல. பெரிய பெரிய முதல் மாடி நிரம்பிரும், 2வது மாடி நிரம்பிரும். நிரம்ப ஜனங்கள் மேல மாடிக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன செய்யும்னா, பிளைட்லயோ இல்லாட்டி ஹெலிகாப்டர்லயோ என்ன செய்வாங்க? உணவு பொட்டலங்கள் கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வந்து கையில கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? தூக்கி போடுவாங்க. போடும்போது என்ன செய்யணும்? நம்ம பிடிச்சுக்கிடணும். அவன் தூக்கி போட வேண்டிய கடமை கரெக்டா அரசாங்கம் கிளியரா செய்திரும். எல்லாமே தூக்கி போடுவோம். நம்ம என்ன செய்யணும்? பிடிக்க வேண்டிய கடமை. இங்க இப்ப என்னை நோக்கி வருதுன்னு வச்சுக்காங்க. நான் பிடிக்க போகிறேன். ஆனா நான் பிடிக்கல. என் பக்கத்துல நிக்கிறவர் எட்டி பிடிச்சிட்டாரு. போச்சு. எனக்கு இன்னைக்கு என்ன இல்ல? பூவா இல்ல. ஆமென். நல்ல இதே போலதான். நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்துல வந்துட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இல்ல. என் பக்கத்துல இருக்கிற ஆள் என்ன செய்யுது? என்னை விட கொஞ்சம் கூட ஜம்பிங் பண்ணி அங்க எடுத்துட்டு. ஆமென். இது சாத்தான் ஜம்பிங் எல்லாம் பண்ண மாட்டான். கூடவே இருந்து லபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவான். நம்ம அதுக்கப்புறம் ஐயையோ இத்தனை நாள் ஜெபம் பண்ணினனே, இத்தனை நாள் விழித்து அந்நிய பாஷையில தான் ஜெபம் பண்ணேன். மன உறுதியோடு தான் ஜெபம் பண்ணேன். அபிஷேக நிறைவோடு தான் ஜெபம் பண்ணேன். விசுவாசத்தோட தான் ஜெபம் பண்ணேன். கடுகளவு குறவே இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தரே குற்றம் சொல்லவே முடியாது. மன உறுதி இருந்தது, விசுவாசம் இருந்தது, ஆவி இருந்தது, அனல் இருந்து, எல்லாமே இருந்து, அறுசுவை உணவு உண்பது போல ஜெபம் இருந்தது. ஆனா 7வது எல்லாமே அவன் விழுங்கிட்டு ஓடிட்டான். அதான் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் எப்படி? இனி அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பேரு? தந்திரகாரன். நமக்கு தந்திரம் இல்ல, அவன் பயங்கர சாத்தான் தந்திரக்காரன். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நான் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனா விழிப்பா இருப்போம். தேவ பிள்ளை எல்லாரும் விழிப்பா இருப்போம். ஆமென். விழிப்பா இருப்போம்னா எப்போதும் ஒரு வார்த்தை கிடைச்ச அந்த வார்த்தையில எனக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா, அந்த நன்மை வருவதற்கு விழிப்பா இருங்க. வரும். ஒரு தரிசனம் பார்த்தீங்கன்னா, அந்த நன்மை வரும்போது விழிப்பா இருங்க. கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தா அது வரும் வரை விழிப்பா இருக்கணும். நம்ம அப்படியே இருக்கிறோம். அதை மங்கி மறந்து போக சத்துரு செய்கிறான். கடைசியில வரும்போது அவன் தட்டி பறிச்சுட்டு போயிடான். வேதம் சொல்லுகிறது, விழிப்பிருங்க. ஆவியில ஜெபம் பண்ணுங்க, மன உறுதியோடு இருங்க. ஆனா என்ன செய்யுங்க? விழிப்பா இருங்க. அல்லேலூயா. அதே மார்க் 13ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆமே. நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறா தெய்வ பிள்ளைகளை. சபையின் மேல அவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் சொல்லுகிறதை ஆமா, எனக்கு கர்த்தர் சொன்னதை இப்ப எல்லாருக்கும் சொல்லுகிறாரு. விழித்திருங்கள் என்றார். ஆமென். எனக்கு சொன்னாரு. இப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லு. ஏன்னா நம்ம மேல அவ்வளவு அன்பு. என்கிட்ட மட்டுமல்ல அவருக்கு அன்பு. நம்ம எல்லார்ட்டையும் அன்பு. பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் என்ன நம்ம எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன். வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன். நீங்க விழித்திருங்கள் ஐயா. விழித்திருங்கள். நன்மை வரப்போகுது. அற்புதம் நடக்க போகிறது. எல்லாம் வரப்போகிறது. விழித்திருங்க. ஆமே. அந்த தேவன் தருகிற நன்மைக்கு எதிராக யார் மனுஷர்கள் சொன்னா கூட நம்ப கூடாதாமே. எந்த சூழ்நிலைகளே மாறி இருந்தாலும் நம்பவே கூடாது. அதெல்லாம் சாத்தாண்டே தந்திரங்கள். நம்மை மனமடிவு அடைய செய்யும். ஆமே. பல காரியங்களை செய்ய வைக்கும்.
செய்து நம்மை சோர்வுற பண்ணும், விழித்திராதபடி நம்மை சோர்ந்து போக பண்ணி நம்ம இழந்து போக பண்ணும் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உன்னை சொன்னார், ஆனா அதுலதான் நீங்களும் நான் நாட்டம் வைக்கணுமே தவிர, அதைத்தான் விரும்பணுமே தவிர, வேற எதையும் விரும்பவே கூடாது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்ற எண்ணெயில இருந்து நம்ம விழித்திருப்போம் தெய்வ பிள்ளைகளை. விழிப்பா இருப்போம். ஜெபிக்கிறோம், ஆனா விழிப்பா இருப்போம். நம்ம வாழ்க்கையில விழிப்பு இல்லாம இருக்கிறது, அதனால நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வெக்கப்பட்டு போறோம். வெக்கப்பட்டு காரணம் விழிப்பா இல்லாததுனால வெக்கப்பட்டு போறோம். விழிப்பா இல்லாததுனால நம்ம வெக்கப்பட்டு போகிறோமே தவிர, விழிப்பா நம்ம வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏன் வெட்கப்படல? அவர்கள் எல்லாம் விழிப்பா இருந்தாங்க, வெட்கப்படல. அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் விழிப்பா இருந்தாங்க, அதனால வெட்கப்படல. அவரை நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, அவர்கள் வெட்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் விழிப்பா இருந்தாங்க. நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், நன்மை வரும், விடுதலை வரும், ஆசீர்வாதங்கள் வரும், நான் ஜெபித்த காரியங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திலே வந்து பலிக்கும் என்கிறதுல எதிர்பார்ப்புல இருந்தாங்க, விழிப்பா இருந்தாங்க. அதனால அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஏன் நாம வெட்கப்பட்டு போகிறோம்? நம்ம ஜெபிக்கிறோம் எல்லாம், ஆனா விழிப்பா இல்ல. அந்த ஒரு காரியத்தை செய்யாத நிமித்தமா அநேக தோல்விகளையே நாம பார்க்கிறோம். ஆனா ஜெபத்து குறைவில்லை, அழுகிறது குறைவில்லை, தோல்வியை பார்க்கிறதுலையும் குறைவில்லை. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஒரு மிஸ்டேக் வந்தாலே அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது, அடுத்த பரிமாணத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அதுதாம்மா, வேற ஒண்ணுமே இல்லை. விழிப்பா இரு. ஜெபம் எல்லாம் உண்மைதான், மன உறுதி, அபிஷேகம், அந்நிய பாஷை எல்லாம் 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 உண்மைதான். இந்த ஒரு பாடத்துல நீ தோற்கிற படியினால அடுத்த லெவலுக்கு போக முடியாம வட்டங்கரங்கி ஒரு நாள் இந்த கறக்கத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம இருக்க காரணம் வேற ஒண்ணும் இல்லை. நீ செய்ய வேண்டிய விழிப்பா இரு. இத சபைக்குன்னு சொல்லிரு, விழிப்பா இரு. ஆமென். விழிப்பா இரு. அதான் வேதம் சொல்லு, உனக்கு சொன்னதை நான் சபைக்குன்னு சொல்லுறேன். எல்லாரும் விழிப்பா இருங்க தெய்வ பிள்ளைகளே. நமக்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நன்மையை வச்சிருக்கிறாரு, விடுதலை வச்சு எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம விழிப்பா இல்லாதபடியினாலதான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. மத்த 26:40 படிங்க. கண்டு பேதுருவை நோக்கி, கூடாதா? ஆமே. விழித்திருந்து ஜெபம் பண்ண, விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமே. விழித்திருங்கள் என்று இங்க சொல்லுற, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சோதனை வர காத்திருக்கிறது. ஆமே. சோதனை வர காத்து இருக்கிறது. அந்த சோதனையில நீ அகப்படாதபடிக்கு நீ என்ன செய்? விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு எனக்கு சோதனை உண்டு. அந்த சோதனையில உட்படாதபடி, அந்த சோதனை நம்மை தாக்காதபடி, அந்த சோதனை நம்மை மேற்கொள்ளாதபடி, சாத்தான் நம்மை மேற்கொள்ளாதபடி இருக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அப்ப நீ சோதனைக்கு உட்பட மாட்டாய். ஆமென். சோதனையில நீ அகப்பட மாட்டாய். சாத்தான் உன்னை சோதனைக்கு உட்பட மாட்டான். ஏன்னா நீ விழித்திருக்கிறபடியினால், கவனமா இருக்கிறபடியினால, கவனமா விழிப்பா இருக்கிறபடியினால. ஆமென். கர்த்தர் சொன்ன காரியம் இதுதான், கர்த்தர் காண்பித்த காரியம் இதுதான் என்கிற ஒரு விழிப்பு, என்கிற ஒரு கவனம். அல்லேலூயா. ஆனா சாத்தான் அந்த விழிப்புல தான் கை வைக்கிறான், கவனத்துல தான் கை வைக்கிறான், கவன சிதறல்களை போடுகிறான். நீங்க வாகனம் ஓட்டி எவ்வளவுதான் பிராக்டிஸ் இருந்தாலும், எவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும், ஆனா கவனம் இல்லாட்டி அடி எடுத்து வைப்பதற்கு முன்னதாகவே விழுந்து போவாங்க. இல்லாவிட்டா கொஞ்சம் தூரம் போகும்போதே விழுந்து ஏன்? அனுபவம் நமக்கு உதவி செய்யல, ஆனா கவனம் நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். அல்லேலூயா. அனுபவம் நமக்கு உதவி செய்யாது. எவ்வளவுதான் அனுபவம் நமக்கு உதவி சில நேரங்களை கை கொடுத்தாலும், அந்த அனுபவம் நமக்கு கை கொடுக்க வேண்டுமானால் கவனம் இருந்தால் மாத்திரமே அது நமக்கு அனுபவம் கை கொடுக்கும், இல்லாவிட்டால் கை கொடுக்காது. அல்லேலூயா. ஒரு சகோதரன் ஜெபிக்க போனானா ஒரு ஊழியக்காரரிடத்துல, 2 வீலரை கொண்டு போய் பிரேயர் பண்ணாராம்.
பிரேயர் பண்ணி அவர் ஆசீர்வதித்தா தம்பி தைரியமா போ என்று சொன்னாராம். ஆனா இவன் போய் ஒரு 5 நிமிஷம் தாண்டல அவன் ரிட்டர்ன் வருகிறானா. இவன் போனது 90ல போயிருக்கிறான். போய் என்ன செய்திருக்கிறான், போய் வேற எதுலயும் மோதல்ல தானே விழுந்துட்டான். தானே என்ன செய்துட்டான், வாகனத்துல இருந்து விழுந்துட்டான். வாகனமும் கொஞ்சம் சேதம் வந்தது, இவனுடைய கை கால்களும் கொஞ்சம் சேதம் வந்தது. அங்கிருந்து ரிட்டர்ன் வந்தானா எதுக்காக, ஊழியக்காரனை பார்க்கும்படியா வந்து சொன்னானா, என்னையா நீங்க பிரேயர் பண்ணீங்க, நீங்க நல்லா பிரேயர் பண்ணவே இல்லை, நீங்க நான் கொடுத்த அவன் காணிக்க எனக்கு ரிட்டர்ன் கொடுங்க, நான் 500 ரூபாய் கொடுத்த இல்ல, நீங்க தான் எனக்கு தாங்கன்னு கேட்டானா. என்னையா நான் நல்லா தானே பிரேயர் பண்ணேன், நான் நல்லா தானே, நீங்க எத்தனை இதுல போனீங்க, நான் 90ல போனேன், 90ல போறேன், நீங்க பிரேயர் பண்ணீங்கல்ல, நான் எத்தனைல போனா என்ன. ஆமென், அல்லேலூயா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அவன் நினைச்சிருக்க நம்ம இன்னைக்குதான் வண்டி எடுத்திருக்கிறோம், நம்ம எப்படி போகணும். ஒரு 30-40ல இவன் போயிருந்தா பரவாயில்ல, தப்பி இருக்கலாம். இவன் எடுத்த எடுப்புல 90. ஆமென். இப்ப இங்க வந்து நிக்கிறான். ஆமென். அதனால ஊழியக்காரர்கள் அல்ல குற்றவாளி, நாம செய்ததுதான் தவறு. நான் இனி இப்படி போக கூடாது என்று நினைச்சு திருந்திட்டா பிரச்சனை இல்லை. ஆமே, கவனமா இருக்கணும். வாகனம் ஓட்டும் போதும் கவனம். சில நேரங்களை எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் பின்னாடி வருகிறவங்க தட்டிடுவாங்க. ஆமே, ஏதோ ஒரு விதத்துல அதை வர வேண்டியது சில வேளையில கவனமா இருந்தாலும் வருகிறது என்று சொன்னால் அது பிரச்சனை இல்லை. ஆமே, அதற்கு மிஞ்சினது அது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. ஆனா நம்மால இயன்ற அளவுக்கு கவனமா இருக்க வேண்டும். அதை போலதான் நம்ம ஆவிக்குரிய அனுபவத்துல எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும் கவனம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியாது. பேதுரு அப்படி விழித்திராதபடியினால சோதனைக்குட்பட்டா, இயேசுவையே மறுதலிக்க வேண்டியது ஆயிற்று. ஆமென். இயேசுவையே மறுதலிக்க வேண்டியதாயிற்று. இயேசுவுக்காக துணிந்து நிற்க வேண்டிய நேரத்துல இவன் துணிந்து நிற்காதபடி இவன் என்ன செய்தான், இயேசுவை காட்டி கொடுத்தான். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை தெரியவே தெரியாதென்று மறுதலித்தான். காரணம் என்ன, இவன் விழித்திராதபடியினால, கவனமா இருக்காதபடியினால, இவன் ஜெபிக்காதபடியினால. ஜெபித்தாலும் கவனம் இல்லை என்று சொன்னால் நம்மால நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்படியானா நீங்கள் நான் என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். செவி கொடுக்கணும், வசனத்தை செவி கொடுக்கணும். விழித்திருங்கள் என்று சொன்னா செவி கொடுக்கணும். கவனமா இருங்கன்னா செவி கொடுக்கணும். வாசல் நிலையருகே காத்திருக்கணும். தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த சண்டே சர்வீஸ்ல எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார், இந்த வாரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு ஆலோசனை தருகிறார் என்று அவருடைய வீட்டு வாசல் நிலையருகே காத்திருக்கணுமா. காத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். செவி கொடுக்காத போனா நம்ம வாழ்க்கையில என்ன தோல்வி வந்தாலும் அதற்கு இயேசு காரணம் அல்ல. ஆமென். இயேசு காரணம் அல்ல, நாம தான் காரணம். ஆமென். அல்லேலூயா. சில காரியங்களை இழந்து போய் தேவனிடத்துல போய் நிற்கும் போது அவரும் துக்கப்படுகிறார். ஆமென். துக்கப்படுகிறார். ஏன் விழித்திராம இருந்தீங்க, துக்கப்படுகிறார். தேவ பிள்ளைகள் அழுகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. தேவ பிள்ளை அழுகிறது அவருக்கு விருப்பமே இல்லை. ஆமென். நீங்களும் நான் ஏங்கி 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 அழுகிறது விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை, அழுகிறது தேவனுக்கு பிடிக்கும் தான். ஆனா தேவன் தந்த நன்மையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறோம் பாருங்க, நின்று அழுகிறோம் பாருங்க, அது தேவனுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளைய சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் மன நிறைவோட இருக்கணும். ஏன்னா அவர் நிறைவானவர். அதனால நீங்கள் நான் நிறைவோடு இருக்க வேண்டும். மற்ற ஜனங்கள் மத்தியில் அழுகிறதை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். தேவனை அறியாத ஜனங்களோ, தேவனை அறிந்த ஜனங்களோ, நாம தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் அழுகிறத கர்த்தர் எள்ளளவும் விரும்புகிறதே இல்லை. அவ்வளவுக்கு அவர் வெறுக்கிறார் தெய்வ பிள்ளைகளே. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டுமா, கவனமா இருக்கேன். தானியேல் கவனமா இருந்தார்.
பேதுரு கவனமா இருக்கல்ல, தானியேல் கவனமா இருந்தா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் அவன் தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் அவர் என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணினாரா. எதற்கு நேராக ஜெபம் பண்ணினாரா? எருசலேம். ஏன் எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணினார்? இவர் எருசலேமில் இருந்தான் பிடிக்கப்பட்டவர். எருசலேமில் தான் பிடிக்கப்பட்டு இப்ப பாபிலோன் தேசத்தை இவர் அடிமையாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இவர் அடிமையாய் கொண்டு வரப்பட்டு இங்கே இருக்கிறார். இனி இவருக்கு எருசலேமுக்கு போக முடியாது. இவர் எருசலேமில் தேவனை ஆராதிக்கிற பழக்கமுடையவர். இவர் தன்னுடைய 17வது வயதுல நேபுகாத் நேச்சாரால சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துல கொண்டு வரப்பட்டார். பாபிலோன் தேசத்துல கொண்டு வரப்பட்ட மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அதே 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். தானியேல் ஜனங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் 3வது வசனத்தை படிச்சு பாருங்க. ராஜகுலத்தார்கள். அப்ப தானியேல் ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் மாசு என்று சொன்னா பாவம் இல்லாதவங்க, கரை இல்லாதவர்கள், அழகானவர்கள். நேபுகாத் நேச்சர் கொண்டு வந்த அடிமைகள் அழகானவர்கள், கரை இல்லாதவர்கள், பிழை இல்லாதவர்கள், துரைமார்கள், ராஜகுலத்தார். முன்னாடி எல்லாம் துரைமார்கள் வந்திருக்கிறாங்கன்னா வெள்ளக்காரங்களை தான், வெளிநாட்டுக்காரங்களை தான் துரைமார்கள் வந்திருக்கிறாங்க. இன்னை சர்ச்சில் துரைமார்கள் வந்திருக்கிறான். ஆனா இப்ப அப்படி சொல்ல மாட்டேன், இப்ப வெள்ளக்காரங்க வந்திருக்கிறாங்க. ஆமே, இப்ப எல்லாம் பேச்செல்லாம் மாறிச்சு. இப்ப பாருங்க, துரைமார்களும் இல்லாதவர்களும், அழகானவர்கள், சகல ஞானத்துல தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணரும், அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வந்தாங்க. இதுல ஒருவன் தான் தானியேல். அல்லேலூயா. இந்த தானியேலுக்கு விரோதமாகத்தான் அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளும் திட்டம் போட்டு இவனை எப்படியாவது என்ன செய்யணும், மேலே இருக்கிற பதவியிலிருந்து இவனை கீழே தள்ள வேண்டும், இவனை சிங்க கெபியில போட்டு இவனை அழிக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினார்கள். இதை அறிந்த தானியேல் விழிப்புள்ளவனாய் இருந்தார். அல்லேலூயா. பத்திரத்தை கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது, என்னை சிங்க கெபியில போட்டு அழிக்கும்படியா இவர்கள் செய்த சதி திட்டம் என்பதை அறிந்த தானியேல் விழிப்புள்ளவராய் இருந்து தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க. அல்லேலூயா. இந்த தானியேலுக்கு தாய் தகப்பன் பேரே தெரியாது. தெய்வ பிள்ளையே, எல்லாவற்றையும் மாற்றி விட்டான், பேரையும் மாற்றி விடுவான். தானியேல் என்பதற்கு பெல்சாத்சார் என்று பெயர் போடுவான், பல பெயர்களை போடுவான். இப்படி வந்த எல்லாருடைய பெயரையும் மாற்றி விட்டான். இனி இவர்கள் எருசலேமுக்கு மரண பரியந்தம் போகவே முடியாது. ஆனா இவருடைய மனதில் எப்போது அந்த எருசலேம் ஆராதனை அந்த நினைவுல இருந்தபடியினால, என போக முடியாவிட்டாலும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க இவர் ஜெபிக்கிறார். விழிப்புள்ளவராய் இருந்தார். அந்த விழிப்புள்ளவராய் இருந்தபடியினாலதான் அதே 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிச்சு பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, சிங்கம் இவனை விழுங்கணும்னு நினைச்சு, ஆனா சிங்கங்கள் இவரை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள்ல போய் சிங்கக்கபியில போய் திரும்பி வந்தவன் ஒருவனும் இல்ல. திரும்பி வந்த இந்த தானியேல் மாத்திரம் நாமே சிங்கத்தையே தலையணையாக வைத்து படுத்தார். அல்லேலூயா. அதுக்கு வாய், அது கை கால் எல்லாம் அப்படியே முடங்கி போனது. தெய்வ பிள்ளையே, இவருக்கு நல்ல தூக்கம். ஆனா தரியு ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. தரியு ராஜாவுக்கு தூக்கம் இல்ல, இவருக்கு தலகணி இல்ல, பாய் இல்ல, எதுவுமே இல்ல. சிங்கங்கள் படுத்தபடியினால சிங்கங்களுக்கு மேலேயே தலை வச்சிட்டார். அல்லேலூயா. சாத்தானே தலையணையாய் மாறிவிட்டான். விழிப்பா இருக்கிறவர்களுக்கு சாத்தான் நம்முடைய காலின் கீழே தான், இல்லாட்டா நாம அவன் காலுக்கு கீழே. அல்லேலூயா. நாம விழிப்பா இல்லாட்டா நாம அவனு காலுக்கு கீழே. நாங்க விழிப்பா இருந்தா அவன் நம்முடைய காலுக்கு கீழே. தானியேலின் காலுக்கு கீழே எல்லா சிங்கங்களும் காலை வைக்க ஒரு சிங்கம்,
தலைய வைக்க ஒரு சிங்கம். ஆமே, இப்படி அவனுக்கு சுக தூக்கம். ஆனா அப்படி இருக்கும்போதுதான் தானியேல் அவன் தூக்கம் வராதபடி அந்த 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கிட்ட வந்தபோது ராஜாவுக்கு எல்லாம் உண்டு, படுக்கைக்குரிய எல்லாமே உண்டு, எல்லா பெட்டு எல்லாமே உண்டு. ஆனா அவனுக்கு தூக்கம் வரல. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு எதை கொடுக்கிறாராம்? தூக்கத்தை கொடுக்கிறார், நித்திரை கொடுக்கிறார். ஆமே, அவன் பிரியமானவன். தரியு ராஜா பிரியமில்லாதவ. தானியேல் தேவனுக்கு பிரியமானவர். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களா இருந்தா எந்த கவலையும் நம்மை தாக்காது, எந்த வேதனையும் படுத்த உடனே நல்ல தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவ பிள்ளைல இங்க அவர் கேட்கிறாரு, துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமார தாசனே, நீ இடைவிடாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர். வேதம் சொல்லுகிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா. உடனே தானியேல் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நாமே ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இந்த சத்தத்தை கேட்டது, ஐயோ, ராஜாவினால சந்தோஷத்தை அடக்கவே முடியல. செத்திருப்பான்னு நினைச்சு வந்தாரு, இப்ப ஜீவனோடு இருக்கிறார். ஏன்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற, எப்பொழுதும் ஆராதிக்கிற தேவ மனிதன். அல்லேலூயா. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, விழிப்போடு இருந்தார். கையெழுத்து வைக்கப்பட்டிருந்ததை அறிந்த போதிலும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஆராதித்தார். விழிப்பா இருந்தாரு. நான் விழிப்பா இருந்தா எந்த சிங்கங்களும் என்னை விழுங்கவே முடியாது. ஆமென். எத்தனை சிங்கங்கள் வரட்டும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் விழிப்பா இருந்தா நம்முடைய நன்மையை எந்த சாத்தானாலும் விழுங்கவே முடியாது. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி விழிப்பா இருந்தா எப்போதும் பலிபீடத்தை கட்டுவார். ஆமென். ஆனா லோத்து பலிபீடமே கட்ட மாட்டான், ஆராதிக்கவே மாட்டான். அவனுடைய முடிவை பாருங்க. விழித்திராதபடியினால, ஜெபிக்காதபடியினால சாத்தானுக்கு அடிமைப்பட்டு விட்டான். ஆமே. ஆனா ஆபிரகாம் அப்படியல்ல, பெருக்கத்தின் தேவனாய் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறிவிட்டார். அப்ப விழித்திருந்தவர்கள் எல்லாரும் வெற்றி அடைந்தார்கள், வீர நடை போட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனா விழித்திராதவர்கள் எல்லாரும் அப்படியே மாண்டு போனார்கள். தேவப்பிள்ளை, நீங்களும் நானும் அந்த விழித்திராத கூட்டத்துல இருந்தாலும் இன்றைக்கு நம்ம எபவுட் 10 அடிச்சு விழித்திருக்கிற கூட்டத்துல வருவோம். தேவ பிள்ளைகளை, விழித்திருப்போம். அல்லேலூயா. விழித்திருந்து தேவன் அந்த நன்மையான எந்த ஈவம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தை இறங்கிய நம்முடைய சுபாவம், நம்முடைய ஜெபம் எல்லாமே தேவ சமூகத்துல வைத்து விழிப்பா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுல சந்தேகமே இல்லை.